எனக்கு இன்னைக்காவது ஜூஸ் வாங்கி தாங்கப்பா, குடிக்கணும் போல ஆசையா இருக்குப்பா. தம்பி அதெல்லாம் முடியாது தம்பி, சளி பிடிச்சிக்கும். வீட்டில் உங்க அம்மா வாட்டர் மிலன் வெட்டி வச்சிருக்கா, போய் அதை தின்னு போ. அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு ஜூஸ் தான் வேணும், எனக்கு குடிக்கணும் போல இருக்கு, எனக்கு உடனே வாங்கி கொடு. சரி தரேன், ஆனால் இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் நீ கேட்கவே கூடாது. இதுதான் கொஞ்சம் குடி, இதுதான் உடம்புக்கு கெடுதல் தான். தேங்க்ஸ்ப்பா. A few moments later. அதெல்லாம் வேணாம், நீ அங்கே போனா தண்ணியில் இல்லைன்னா அடம் பிடிப்ப, அப்புறம் சளி பிடிச்சிக்கும், அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. நீ வேணா வீட்டுக்குள்ளே போய் கேரம் போர்டு உங்கள் அம்மா கிட்ட போய் விளையாடு போ. சொன்னா கேட்கவா போற, வா போலாம். எப்போ பார்த்தாலும் புடி வரும், எப்போதாலும் புடி வரனா சொன்னா கேட்கவா போற, வா போலாம். நீ கேட்ட மாதிரியே நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். தண்ணியில மட்டும் தயவு செஞ்சு இறங்கிடாத, மற்ற எல்லா இடத்துக்கும் போயிடு. அப்புறம் தண்ணியில இருந்தா உனக்கு தான் கஷ்டம். சளி பிடிச்சிக்கிட்டு யார் வைத்தியம் பாப்பா? தம்பி கால் தண்ணியில வைக்காத. அடிங்க, தண்ணியில காலே படக்கூடாதுன்னா இறங்க வேற செய்றியா? இந்த இடத்துக்கு கூட்டிட்டே வர மாட்டேன்னு நான் பார்த்தா என்ன மாதிரி இருக்கு உனக்கு? சூப்பா சரி வந்து தொலை, என்னதான் நான் சொல்லணும், நான் கூட்டிட்டு வந்து ஏன் தப்பு தான். நீங்க நான் சொன்ன ஒன்னுத்தையுமே கேட்கல, நாளைக்கு வருத்தப்படுவ பாரு, அவ்வளவுதான். The next day. ஐயோ, பேசாம நம்ம நேற்று அப்பா சொன்னதே கேட்டுருக்கலாமோ, இன்னைக்கு எனக்கு உடம்பே சரியில்லையே, சளி பிடிச்சிக்கிச்சு. தம்பி நான் நேற்று அப்படி படிச்சு சொன்னேன், இப்ப கஷ்டப்படுறது நீனா நானா? நீ தானே, நான் சொன்ன போது நீ அப்படியே புரிஞ்சுக்கணும்.